ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆனா இனி வாழப்போகும் வாழ்க்கையை நீ நினைச்சது போல அமைத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம் அல்லவா? இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அனுபவமும் பாடங்களும் இனி உன் வாழ்வை சுலபமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு உனக்கு உதவிகரமாய் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் நீயே போய் எல்லாத்தையுமே செய்யணும், எல்லார் வாழ்க்கைக்கும் நீயே ஆணிவேராக இருக்கணும்னு நினைக்காத. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம் கொண்டவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய குணத்தை பொறுத்து அவங்க உன் வாழ்க்கையில உன்னை விட்டு உதிர்ந்து போகும் இலையாகவும் இருப்பார்கள், சிலர் நீ வேணாம்னு வெட்டிக்கிட்டு போற கிளையாகவும் இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்க குணநலன் போலவே அவர்களை வாழ விடு. எல்லாத்துலயும் நீதான் முதலிடம் இருக்கணும். நீ சொல்றதை எல்லாரும் கேட்டு நடக்கணும். எல்லாரும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து உன்கிட்ட எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்கணும்னு நினைச்சீனா அதனால் கஷ்டப்பட போவது நீயாகத்தான் இருப்பாய் என் செல்லமே. இப்போ காலம் மாறிடுச்சு. யாரும் யாருடைய அறிவுரைகளையும் கேட்கவும் விரும்புறதில்ல, யாரையும் சார்ந்து வாழவும் விரும்புவதில்லை. தன் கையே தனக்குதவி, தன்னுடைய முயற்சி மூலமா தான் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும், தனக்கான எல்லா விஷயங்களையும் தான் சுயநலமா செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சு வாழக்கூடிய மனிதர்கள் இப்போது அதிகமாகி விட்டார்கள். எல்லா உறவுகளும் உனக்கு பக்கபலமாக இருக்கணும் நீ நினைச்சீனா அது சரியாக வராது என் செல்லமே. நல்ல உறவுகள் எல்லாரும் உன் பக்கத்திலேயே உன் கூடவே இருப்பாங்க நீ நினைச்சினா அவர்கள் அந்த தவறான புரிதல்களால் உன்னை கஷ்டப்படுத்தி பலவீனப்படுத்தி விலகி போவார்கள். நீ சிக்கல்களை பற்றி மட்டுமே யோசிச்சினா உன் மனசுல வலியும் வேதனைகளும் மட்டும்தான் வரும். அதற்கு பதிலாக தீர்வுகளை பற்றி யோசிச்சு பாரு. ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எப்படி வந்தது, எப்படி இது நடந்திருக்கும்னு யோசிக்காம இதை எப்படி சரி செய்யலாம், யார் மூலமா சரி செய்யலாம், என்ன செஞ்சா சரியாகும்னு தீர்வுகளை பற்றி யோசிச்சா உனக்கான வழிகள் நிச்சயமா பிறக்கும். அப்படி உனக்கான நல்வழியை காட்டுவதற்காக தானே இந்த அற்புதமான நல்ல நாளில் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நீயே இன்ப அதிர்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். யாருக்காகவும் யார நினைச்சும் உன் மனசை நீயே வருத்தப்படுத்தி கொள்ளாதே என் செல்லமே. உறவாக வந்த மனிதர்களையெல்லாம் உனக்கு உயிராக உன் கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சா அது உன்னுடைய தவறுதானே. உன் வாழ்க்கை பாதையில நீ சந்திக்கிற மனிதர்களும் உன்னுடைய நட்பு வட்டாரமும் உறவுகளும் எல்லாருமே வழிபோக்கர்கள் மட்டும்தான். உன் வாழ்க்கை பயணத்துல கடைசி வரைக்கும் உனக்கு துணையா வரப்போறது நீ மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு எங்குமே சொர்க்கம்தான். உன்னுடைய வாழ்க்கையின் சொர்க்கமும் நரகமும் ஓ மனசுக்குள்ளதான் இருக்கு. உன் மனசுல வரக்கூடிய எண்ணங்களை பொறுத்துதான் உன் வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்குமே செல்லமே. நீ இருக்கிற இடத்துக்கு ஏற்றாற் போல அன்பு காட்டு. பேசக்கூடிய வார்த்தைகளின் பொருளை உணர்ந்து நீ பேசுறதை யார் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிச்சு எல்லாத்தையும் நேர்மறையாக பேசு. இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படிதான் பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, இங்க போகணும் அங்க போகக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு எல்லையை வைத்துக்கொள். உன்னுடைய எல்லைக்குள்ள யாரையும் உள்ள நுழைவிடவும் வேணாம், யாருடைய வாழ்க்கைக்குள்ள நீயும் நுழைஞ்சு தேவையில்லாம தலையிடவும் வேண்டாம். உன்னை நெருங்கி வரும் மனிதர்களுக்கு நீ மலராக இரு. உன்னை விட்டு விலகி போகும் மனிதர்களுக்கு நீ முள்ளாகவே இருந்துவிடு என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில உன் மனசை காலியா வச்சுக்கிட்டினா அதுவே உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சிக்கான வழியாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்லதாக நான் முடிச்சு தர்றேன். ஆனா உனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன்னா எப்ப உனக்கு நெருக்கமான மனிதர்கள் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. எதிர்பார்ப்பு என்பது இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் இயல்பான ஒரு விஷயம். இருந்தாலும் நீ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் வீண் கவலைகளை தவிர்த்து விடலாம் என் செல்லமே. கூட்டத்துல நிக்கிறதுங்கிறது சுலபமான காரியம். ஆனால் தனியாக நிற்கதானே தைரியம் தேவை. உன் தைரியத்தை வளர்த்துக்கோ. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி உன் சாயப்பா உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.